ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜாமரானிகள். இன்னைக்கு எங்கே வந்தோம்னா ஒரு 10 ஃபீட்டில் வந்து அண்ணன் ஆல்கே வளர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி வீடியோ பார்க்குறோம். அங்கே வீடியோவில் போகலாம். அது போட்டு முன்னாடி நீங்கள் பாருங்க, நாங்கள் சின்ன பாண்டவர் வச்சுருக்கோம் ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ்க்காக. இப்போ நம்ம மெயின் டேங்கை பார்க்க போகிறோம். ஹாய்ண்ணா. ஹாய்டா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம டேங்கை பற்றி கொஞ்சம் ரிவ்யூ எடுக்கலான்னு தான் வந்தேன். ஓகே ஓகே ஓகே. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்த 10 ஃபீட் டேங்க்கில் வந்து லைவ் ராக் மாதிரி மாற்றுறதுக்காக நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சன்ஸ்பா ராக்ல ரெடி பண்ண டேங்க். அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் லைவ் ராக் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனால் நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் லைவ் ராக் பேன். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, சரி ஆர்டிஃபிஷியல் ராக் வச்சுட்டு அண்ணா கிட்ட டைம் கேட்டுருந்தோம். ஆனால் எனக்கு மினிமம் ஒரு 6 மாதம் டைம் கொடுத்துருங்க, உங்கள் டேங்கை வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு லைவ் ராக் மாதிரியே மாற்றி காட்டிடுன்னு சொன்னேன். அந்த டாஸ்க்கு தான் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லாவே வந்துருச்சு அந்த லைவ் ராக் மாதிரியே. பாருங்க அதோட ரிசல்ட்டை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சன்ஸ்பா ராக் தான். இப்போ நம்ம வந்து இந்த சில லிக்விட்லாம் ஊற்றி இதுக்கு கெமிக்கல் இல்லாத மாதிரி நேச்சுரலாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணி இதை நம்ம பர்பிளாக மாற்றிருக்கோம் ஒரு சைடை. அதே மாதிரி இன்னொரு சைடை வந்து க்ரீனாக வச்சுருக்கோம். அதுக்கு நம்ம இன்னும் நாங்கள் ட்ரீட் பண்ணலை. ட்ரீட் பண்ணணுக்காக இப்போ க்ரீனாக மாற்றி வச்சுருக்கோம். ஃபியூச்சரில் இதையும் பர்பிளாக மாற்றிடும். நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் ரீஃப்லேயே பார்த்தலாம் பர்பிளாக இருக்கும். இதோட நேச்சுரல் கலர் பார்த்தா ஒயிட் தான், ஆனால் நாங்கள் பர்பிளாக மாற்றிருக்கோம். அதே மாதிரி இதை பாருங்கள், இதை க்ரீனாக வச்சுருக்கோம். இதுக்கும் நாங்கள் இன்னும் ட்ரீட் பண்ணல. ட்ரீட் பண்ணும்போது அதுவும் பர்பிளாக மாறிடும். இதுக்காக நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணது ஒரு 6 மாதம் மேலே ஆயிடுச்சு. இதை நாங்கள் ஸ்லோலி ப்ராசஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம கஸ்டமர்கிட்டையும் கேட்போம் இந்த நேச்சுரலாக எப்படி ஆயிடுச்சுன்னான்னு. அண்ணா நம்ம அண்ணா வாங்கண்ணா. ஹலோ. ஹாய்ண்ணா. ஹலோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அண்ணா இப்போ லைவ் ராக் மாதிரி மாற்றினோமே, இதுக்கு எப்படி இருக்கு? ஸோ பேசிக்கா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியலா பொம்மை மாதிரி இருக்கிற ரீஃப் அவ்வளோ பிடிக்காது. ஐ லைக் இட் நேச்சுரல் ஒன்லி. அதுவும் ரீஃப்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒன் தீம் இருக்கும், பர்பிள். ஸோ பர்பிள் கலர் வந்து மெரைன் ரொம்ப இருந்துச்சுன்னா அண்டர் சி ஸ்கூபாலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொரலைன் ஆல்கே வந்து பர்பிளாக தான் இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து கோரல்ஸ் இல்லை டெட் ராக் இல்லை லைவ் ராக் எல்லாமே வந்து. ஸோ அதனால இவர் வச்சப்ப இந்த ராக் பார்த்தீங்கன்னா பியூர்லி ஒயிட்டாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கால்சியம் கல் மாதிரி தான், வெள்ளையாக தான் இருக்கும். இவர் சொன்னார் நான் கண்டிப்பாக மாற்றி காட்டுறேன் 6 மாசத்துல அப்படின்னு. அவரே அவருடைய ஓன் ப்ராசஸ் ஏதோ சயின்ஸ் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி ஏதோ லிக்விட்லாம் அவராக செய்யறாரு, செஞ்சு பண்றேன்னாரு. ஸோ 6 months வெயிட் பண்ணேன் அவரை நம்பி. ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு ஹாஃப் ஆஃப் த டேங்கை நான் அது மாதிரி ட்ரீட் பண்றேன், இன்னொரு ஹாஃப் ஆஃப் த டேங்கை ட்ரீட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்க டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க அப்படின்னாரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 8 months கிட்ட ஆயிடுச்சு நம்ம டேங்க் வச்சு. ஸோ இந்த ஹாஃபை வந்து அவர் லெஃப்ட் ஹாஃபை பர்பிளாக மாற்றிருப்பாரு அண்ட் ரைட் ஹாஃப் வந்து இட் இஸ் க்ரீன். ஸோ எது வேணும் உங்களுக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. எனக்கு ஆப்வியஸ்லி பர்பிள் தான் ஃபேவரட். ஸோ இதையும் வந்து மாற்றி தந்துடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் 10 feetல ஃபர்ஸ்ட் 5 feet வந்து பர்பிளாக இருக்கும், நெக்ஸ்ட் 5 feet வந்து க்ரீன். இது ஃபில்டரோ எந்த விதமான லைட்டிங் சேஞ்சோ எதுவும் கிடையாது. அதெல்லாம் ஒரே டேங்க் ஃபுல்லாக ஒரே லைட்டிங் தான். ஸோ பேசிக்காக அவர் அந்த கெமிக்கல் என்ன கெமிக்கல்னு இல்லை, சம் கைண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஆர் ஹெவி மெட்டல் எல்லாம் மெட்டல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறாரு. யூஸ் பண்ணி இதெல்லாம் மாறும். அண்ட் ஓப்பன்லி ஸ்பீக்கிங் எப்படி பர்பிளாக மாறிடுச்சுன்னா, இந்த டேங்க்குடைய பேக் பாட்டம் பார்த்தீங்கன்னா மோட்டர் வாட்டர் ஃப்ளோ இருந்தது இந்த இடத்துல இது சாண்ட் இருக்காது, இதுவே பர்பிளாக இருக்கு ஃபுல்லாக. ஸோ திஸ் ஏரியா ஃபுல்லாக பர்பிளாக இருக்கு. அண்ட் இந்த சைடில் இருக்க ராக்ஸ் எல்லாமே பர்பிளாக இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் பர்பிள் எல்லாமே இருக்கும். ஓகே. அண்ட் இது இந்த ரீஃப் வரைக்கும் கரெக்டாக இதெல்லாம் வாட்டர் ஷேட் ஏரியா, இது வரைக்கும் எல்லாம் பர்பிளாக இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் வில் பி பியூர்லி க்ரீன், எல்லாமே க்ரீனாக தான். ஸோ அந்த ரீஃபே பாருங்க க்ரீனாக இருக்கும், ஸோ இது பர்பிளாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ரீஃபை மட்டும் ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ரீஃபை மட்டும் ட்ரீட் பண்ணியிருப்பாரு ஜஸ்ட் பர்பிளாக. அந்த க்ரீனுக்கும் பர்பிளுக்கும் வித்தியாசம் காட்டணுமே, க்ரீன் இருக்க எல்லா இடத்துலையும் ஒரு பர்பிள் இருக்கணுமே இதை மட்டும் இது பண்ணியிருப்பாரு. ஸோ தட் இஸ் இட், பியூர்லி சயின்ஸ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் இதோடைய யூஸ்ஃபுல்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஆல்கே, டேங்க் வெரைட்டிஸ் எல்லாமே ஆல்கே நல்லா சாப்பிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது எல்லாமே ராக்கை கொத்திட்டே தான் இருக்கும். ஆல்கையை கொத்த கொத்த பர்பிள் தான் வளரும். இட் ஒன்ட் சேஞ்ச் இட்ஸ் கலர். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒன் டைம் ப்ராசஸ் தான் அதை பண்ணுறது. இந்த டாப்பிங் அப் இந்த மாதிரி டாப் அப்ஸ் எதுவுமே தேவைப்படுது. எல்லா ஃபிஷ்ஷும் 24/7 கொத்திட்டு தான் இருக்கும். மீன் அது தூங்காத டைம் பொறுத்த வரைக்கும் ஃபிஷ்ஷஸ்க்கு நியூட்ரியன்ஸ் நல்லா இருக்கும். அண்ட் டேங்க் வில் ஆல்சோ பி வெரி எஸ்தெட்டிக். தேங்க்யூண்ணா, இன்னும் நீங்கள் ரிவ்யூ கொடுத்ததுக்கு.
அதே மாதிரி இப்போ வந்து எப்படின்னா, இது வந்து சில வந்து ஆல்கேலாம் காஃபி போட் ஆல்கே சொல்லுவாங்க. காஃபி போட் ஆல்கேனா சில மைண்ட் ரன்னிங் ஃபிஷ்லாம் இருக்கு. அது ஆன்டியாஸ். அதெல்லாம் ஆல்கே மட்டும் தான் உங்களுக்கு சாப்பிடுமே. அதனாலேயே வந்து நாங்க இந்த காஃபி போட் ஆல்கேன்னு வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இதனால நம்மளுக்கு என்ன யூஸ் பார்த்தீங்களா, மீனுக்கு சில டைம் அதிலேயே ஃபீட் கிடைச்சிரும். சம்டைம் இப்ப நம்ம ஃபீட் போக ஏன்னா கடல பொறுத்தவரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும் எல்லா மீனுமே. நம்ம தான் வந்து ரூல்ஸ் போட்டு, ரெகுலேஷன் போட்டு நீங்க இவ்வளோ தான் ஃபீட் பண்ணணும், இவ்வளோ தான் ஃபீட் பண்ணணும். இதுல வேற நெறைய பேர் வந்து ஃபீடே பண்ண மாட்ருக்காங்க. ஏன்னா மரைன் ஃபிஷ் ஃபீட் பண்ணா செத்துரும்னு. என் கஸ்டமர பொறுத்தவரைக்கும் ஃபீட் பண்ணுங்க. எவ்வளோக்குள்ள ஃபீட் பண்றீங்களோ, அவ்வளோக்குள்ள உங்களுக்கு ஃபிஷ் லைஃப் இருக்கும். அதே மாரி இந்த டேங்க்ல நம்ம திருப்பி ஃபீட் பண்ணி காட்டுவோம். எவ்வளோ ஃபீட் பண்றோம்னு. உங்களுக்கு அதே மாரி இந்த காஃபி போட் ஆல்கேனால என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னா, ஃபிஷ் எல்லாமே நம்ம ஃபீட் சாப்பிட்டது போகும். இந்த பாறையில கொத்துது பார்த்தீங்களா? அதோட வந்து வாய் எல்லாமே ஒண்ணு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா கடல்ல நேச்சுரலா அது வாய் அது வந்து மவுத் வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கும் ஒரு ஒரு ராக்கையும். அதே மாரி தான் நம்ம நேச்சுரலா இது பண்ணியிருக்கோம். நெறைய கஸ்டமர் வந்து ஆர்டிஃபிஷியல் கேட்பாங்க. இந்த மாரி ஸ்டோன்ல வந்து ஆல்கே வச்சும் கேட்பாங்க. ஏன்னா லைவ் ராக் இல்லாதனால நம்ம இப்படி கொண்டு வந்திருக்கோம். இது இன்னும் போக போக இன்னும் சூப்பராகும். அந்த வீடியோ நாங்க வந்து போடுறோம் ஒரு ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு. அப்போ நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரெண்ட் இருக்கும். அதே மாரி நாங்க வந்து லிங்க்ல வந்து இதோட பழைய டேங்கோட வீடியோவும் நாங்க வந்து சேர்க்கிறோம். அதையும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த மாரி உங்களுக்கு வேற என்னாச்சும் மாடலோ, இல்ல வேற என்னாச்சும் ஐடியா இருந்தாலும், கண்டிப்பா உங்களுக்காக நாங்க வந்து வீடியோ எடுத்து போடுவோம். மரைன் அகாடமி இதுக்காக ஃபாலோ பண்ணுவாங்க. தேங்க் யூ காய்ஸ்.